ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 110 ஆண்டுகளுக்கு முன்பு டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கியிருக்கு. அது 3843 மீட்டர் ஆழத்தில் இருக்குது. அதை பார்ப்பதற்காக சுற்றுலா வருகிற 2026ஆம் ஆண்டு டைட்டான் என்ற சப்மர்சிபிள் செல்ல திட்டமிடப்பட்டிருக்கு. அதனுடைய விவரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்பொழுது அடுத்தடுத்து போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். டைட்டானிக் கப்பல் 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 1912ஆம் ஆண்டு இந்த கப்பல் பனிப்பாறையில் மோதி 2 பாகங்களாக உடைந்து அது கடலின் 3843 மீட்டர் ஆழத்தில் மூழ்கியது. அதில் கிட்டத்தட்ட 3000 பேர் கப்பல் ஊழியர்களும் பயணிகளும் சேர்ந்து இருந்திருக்கின்றனர். அவர்கள் அதிகமானோர் இறக்க நேரிட்டது. ஒரு சில பேர் தான் அதில் உயிர் பிழைக்க நேரிட்டது. இந்த டைட்டானிக் கப்பல் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி இரவு இங்கிலாந்தில் உள்ள சவுத் ஹாம்ப்டனிலிருந்து கிளம்பி அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கு சென்று கொண்டிருந்தது. அது கனடாவுக்கு அருகில் செல்லும் பொழுது அன்றைய 14ஆம் தேதி இரவும் 15ஆம் தேதி விடிய காலை அது 2:30 மணி அளவில் அது ஒரு பனிப்பாறையில் மோதி 2ஆக உடைந்து மூழ்கியது. அதில் கிட்ட இருந்த பயணிகள் எல்லோரும் உறக்கத்தில் இருந்தனர். இதனால் பயணிகளும் கப்பல் ஊழியர்களும் அதிகமாக இறக்க நேரிட்டது. ஒரு சில பேர் தான் அதில் உயிர் பிழைத்தார்கள். மற்றவர்கள் எல்லோரும் அதில் இறக்க நேரிட்டது. இது உலக மக்களிடையே மிகவும் மன வருத்தத்தையும் பயத்தையும் உண்டாக்கியது. இந்த டைட்டானிக் கப்பல் புறப்பட்டு கனடாவிலிருந்து 650 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பொழுது இந்த விபத்து மிட்நைட் 2:30 மணிக்கு ஏற்பட்டது. இந்த டைட்டானிக் கப்பல் கனடாவிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பனிப்பாறை மோத நேரிட்டது. அதனால் கப்பல் 2ஆக உடைந்து 3483 மீட்டர் ஆழத்தில் அது மூழ்கியது. இந்த கப்பல் மோதி விபத்துக்குள்ளான 2ஆக உடைந்த பொழுது அந்த 2 பாகங்களும் கிட்டத்தட்ட 800 மீட்டர் இடைவெளியில் அது கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு இதில் 2222 பேர் கப்பல் ஊழியர்களும் 1317 பயணிகளும் இதில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். 1985ஆம் ஆண்டு வுட்ஸ் ஹோல் ஓஷனோகிராஃபிக் இன்ஸ்டிடியூட் WHOI டைட்டானிக் கப்பலை ஆராய்ச்சி செய்வதற்காக இந்த இன்ஸ்டியூட்டிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் சென்று பல உண்மைகளை தெரிந்து கொண்டு வந்தனர். இந்த டைட்டானிக் கப்பலை பற்றியும் அது மூழ்கிய விதத்தை பற்றியும் ஜேம்ஸ் கேமரான் இயக்கிய டைட்டானிக் என்ற கப்பல் பற்றிய திரைப்படம் வெளிவந்தது. அது வந்த பிறகுதான் மக்களிடையே இந்த கப்பலில் மூழ்கும்போது ஏற்பட்ட நிலைமைகளையும் அந்த கோர விபத்துகளை பற்றியும் புரிந்து கொள்கின்றனர். ஜேம்ஸ் கேமரான் இயக்கிய படம் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடிய பொழுதுதான் அந்த ஆராய்ச்சியாளர்கள் அதனுடைய சென்று அவர்கள் ஆய்ந்து வந்த கருத்துக்களையும் வெளியிட்டனர். அப்பொழுது மக்களுக்கு அதன் உண்மைத்தன்மைகள் சிலவற்றை புரிய ஆரம்பித்தது. இதற்கு பிறகு 2023ஆம் ஆண்டு இந்த டைட்டானிக் கப்பலை சுற்றுலாவாக சென்று அது ஆழ்கடலில் சென்று பார்ப்பதற்கு 5 பேர் பயணம் செய்த டைட்டன் சப்மர்சிபிள் விபத்துக்குள்ளாகி இம்பல்ஷன் ஆகியது. அது எவ்வாறு நிகழ்ந்தது என்ற விவரங்களையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம். டைட்டானிக் கப்பல் மூழ்கியுள்ள இடத்தை பார்ப்பதற்காக டைட்டான் சப்மர்சிபிளில் ஜூன் 17ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு 5 பேர் கொண்ட நீர்மூழ்கி கப்பல் புறப்பட்டு சென்றது. இந்த கப்பலை தயாரித்தது ஓஷன் கேட் என்ற கம்பெனி ஆகும். இந்த கப்பலில் இருந்த 5 பேர்களில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒரு கோடீஸ்வரரும் ஒருவராகும்.
இந்த கப்பலில் பயணம் செய்து அதை சுற்றுலா சென்று அந்த நீர்மூழ்கி டைட்டானிக் கப்பலை பார்ப்பதற்கு செல்வதற்கு கட்டணம் ஒருத்தருக்கு 2 கோடி ஆகும். டைட்டன் சப்மர்சிபிள் புறப்பட்டு சென்ற பிறகு விடியற் காலை 5:45 மணிக்கு அதனுடைய தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. டைட்டன் சப்மர்சிபிளுடைய தகவல் துண்டிக்கப்பட்டவுடன் அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் உடனடியாக அதை தேடுவதற்கும் அதை கண்டுபிடிப்பதற்கும் பலவித முயற்சிகளை மேற்கொண்டன. அப்பொழுது அமெரிக்கா நேவியை சேர்ந்த ஒரு கப்பல் சென்று ஆராய்ந்த ஒரு இம்பல்ஷன் சவுண்டு, அதாவது இந்த ஆழ்கடலில் ஒரு வெடிப்பு சத்தம் போல் கேட்டதாக கூறியிருந்தார்கள். இருந்தாலும் அவர்களை தேடுவதற்கு முயற்சி கொண்டிருந்தார்கள். இந்த 5 பேருடைய பாகங்கள் கிடைக்காமலும் மற்ற அந்த நீர்மூழ்கி கப்பலின் பாகங்கள் கிடைக்க பெற்றவுடன் தான் அவர்கள் 5 பேர் உயிரிழந்ததாக அதிகாரபூர்வமாக செய்தி வெளியிட்டார்கள். இதில் நம்ம சப்மர்சிபிள் என்பது அந்த உபகரணங்கள் கண்ட்ரோல், அந்த நீர்மூழ்கி கப்பலின் முழு கண்ட்ரோலும் அந்த சப்மர்சிபிளில் இருக்காது. அதனுடைய தொடர்பு கண்ட்ரோல் எல்லாம் கண்ட்ரோல் ஆஃபீஸ், அதாவது அது கடல் மட்டத்தில் மேலே நிலத்தில் இருக்கிற ஆஃபீஸில் அது கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கு தான் சப்மர்சிபிள் என்று கூறுகிறார்கள். இந்த சப்மரீனில் தான் எல்லா உபகரணங்களும் எல்லா கண்ட்ரோலும் அது உள்ளே இருக்கக்கூடியதாகும். ஜான் கேமரான் அந்த டைட்டானிக் திரைப்படத்தை இயக்கிய டைரக்டர், அவர் ஆழ்கடலில் மூழ்கியுள்ள அந்த கப்பலை 33 தடவை சென்று பார்த்திருப்பதாகவும், அவர் பலவித இதில் அந்த திரைப்படத்தை உருவாக்கும் போது அடிக்கடி சென்று வந்ததாகவும் கூறுகிறார். அவர் இந்த விபத்தை பற்றி கூறும்போது ஆழ்கடலில் அடர்த்தி அதிகம் என்றும் அது நிலத்தினுடைய சர்ஃபேஸை விட 300 மடங்கு அடர்த்தி அதிகமாக இருக்கும் என்றும், அந்த அழுத்தத்தால் இந்த சப்மர்சிபிள் வெடித்து இருக்கலாம் என்றும் கூறுகிறார். இந்த ஆழ்கடலில் அடர்த்தி அதிகமாக இருப்பதால் இங்கு சில உயிரினங்கள் தான் வாழும் என்றும், சில வகையான மீன்களும் மற்ற ரேரான வகையான மீன்கள் மற்ற உயிரினங்கள் தான் அங்கு வாழக்கூடிய நிலைமை இருக்கும் என்று கூறினார். மேலும் ஜேம்ஸ் கேமரான் டைரக்டர் கூறும்போது தனக்கு கிடைத்த தகவல்களின்படி இவர் அந்த 5 பேர் கொண்ட டைட்டன் சப்மர்சிபிள் சென்றவர்கள் 3500 மீட்டர் ஆழத்திலிருந்து 3800 மீட்டர் ஆழத்திற்கு செல்ல முற்பட்ட பொழுதுதான் தகவல் கண்ட்ரோல் ரூமுக்கு துண்டிக்கப்பட்டது என்றும், அதனால் அவர்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் காரணம் அவர்கள் தொடர்பெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்றும், அதனால் அவர்கள் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், அது மட்டுமல்லாமல் அங்குள்ள அழுத்தம், அந்த ஆழ்கடலில் உள்ள அழுத்தம் அடர்த்தி காரணம் மற்றும் அழுத்தம் ஹை ப்ரெஷர் காரணமாக அந்த நீர்மூழ்கி கப்பல் வெடித்து இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். சிறிது காலம் சென்றவுடன் இப்பொழுது அந்த டைட்டானிக் மூழ்கிய கப்பலை பார்ப்பதற்காக சுற்றுலா போய் செல்ல வேண்டும் என்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிற 2026ஆம் ஆண்டு அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்த லாரி கேனர் என்பவர், இவர் அஸ்ட்ரானமர், நாசா சர்டிஃபைடு அஸ்ட்ரானமர். அவர் விண்வெளியில் எல்லாம் பறந்து சென்றிருக்கிறார். அவர் இப்பொழுது ஆழ்கடலில் சென்று பார்க்க வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டுள்ளார். இதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு ஆழ்கடல் செல்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கான திட்டம் 2026ஆம் ஆண்டு செல்வதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆழ்கடலில் செல்வதற்கு டைட்டன் சப்மர்சிபிள் என்ற நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கப்படுகிறது. இந்த நீர்மூழ்கி கப்பலை ரைப்ஸ் சப்மரீன்ஸ் என்ற கம்பெனி தயாரிக்கிறது. இந்த ப்ராஜெக்டுக்கு எக்ஸ்ப்ளோரர் ரிட்டர்ன் டு த டைட்டானிக் என்ற பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கும் ரைப்ஸ் சப்மரீன்ஸ் கிட்டத்தட்ட 2008 2024ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 25 சப்மரீன் தயாரிக்கப்பட்டு அது உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த நீர்மூழ்கி கப்பல்
அது 4000 மீட்டர் ஆழத்துக்கு செல்லக்கூடியது. இந்த டைட்டானிக் கப்பல் 3283 மீட்டர் ஆழத்தில் மூழ்கி உள்ளது. இது 4000 கிலோமீட்டர் அதிகமாகவே செல்லக்கூடியது. இந்த நீர்மூழ்கி கப்பலினுடைய விலை பார்த்தோம்னா 166 கோடி என்று கூறப்படுகிறது. இந்த நீர்மூழ்கி கப்பல் கிளைட் மோடு என்று அந்த மோடில் தயாரிக்கப்படுகிறது. கிளைட் மோடுன்னா அதனுடைய அந்த நீர்மூழ்கி கப்பலின் இரு பக்கமும் 3 மீட்டருக்கு விங்ஸ் போன்று இருக்கும், இறக்கையை போன்று. அதன் மூலம் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலோ இல்லை அதனுடைய பாகங்கள் மிஷின் ஏதாவது ஃபெயிலியர் ஆனாலோ இது நீர்மூழ்கி கப்பலில் அந்த விங்ஸ் மூலமாக மேல் மட்டத்துக்கு, கடலுடைய மேல் மட்டத்துக்கு வந்துவிட முடியும். அவ்வாறு இதை தயாரித்திருக்கிறார். இந்த நீர்மூழ்கி கப்பலில் ஒரு பைலட்டும் ஒரு பேசஞ்சரும் தான் செல்ல முடியும். இது 12 மணி நேரம் ஆழ்கடலில் இருக்கக்கூடியது. இந்த டைட்டானிக் கப்பலை பார்ப்பதற்கு 2வது முறையாக இப்பொழுது இவர்கள் செல்ல திட்டமிட்டிருக்கார்கள். இந்த தடவையாவது அவர்கள் மிகவும் ஒரு பாதுகாப்பான முறைகளோடு சென்று பார்த்து வருவது நல்லதாகும்.